வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் வழியில். திரைப்படம், அணினி மற்றும் நாட்டின் தேசிய தலைவர்கள் பற்றி தெரிந்து கொள்ள என்னோடு இணைந்து வாருங்கள். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லக் இஸ் நாட் எனஃப், யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர். அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை மாறாது. உழைப்பும் நம்பிக்கையும் கனவும் இருந்தால் தான் வரலாறு உருவாகும். இந்த உண்மையை தன்னோட வாழ்க்கையாலே நிரூபித்த ஒரு மனிதர் இருந்தார். வறுமை அவரை பயமுறுத்தவில்லை, தோல்வி அவரை நிறுத்தவில்லை, விமர்சனம் அவரை உடைக்கவில்லை. ஏன்னா அவர் இருந்த மிகப்பெரிய சக்தி கற்பனை. அந்த கற்பனை உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களின் குழந்தை பருவத்துக்கு நிறம் பூசியது. சிலர் உலகத்தை பலத்தால் மாற்றுவார்கள், ஆனால் இவரோ ஒரு பேனாவால் உலகத்தை மாற்றினார். தனது கற்பனை திறத்தை உலகிற்கு பரிசளித்தார். இது உலகம் கொண்டாடும் சூப்பர் ஹீரோக்களை பற்றிய கதை இல்லை, அவர்களை உருவாக்கிய ஒரு சாதாரண மனிதரின் கதை. யார் அவர்? அவர்தான் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் என்ற ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்த ஒரு ஜாம்பவான். அவர்தான் ஸ்டான் லீ. 1922ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஸ்டான் லீ மார்ட்டின் லீபர் என்ற ஒரு சிறுவன் பிறந்தான். அவனிடம் பணம் இல்லை, புகழ் இல்லை, ஆனால் ஒரு பெரிய கனவு இருந்தது. புத்தகங்களை நேசித்தான், கதைகளை ரசித்தான். ஒரு நாள் தான் எழுதும் கதைகளை உலகமே படிக்க வேண்டும் என்று அமைதியாக கனவு கண்டான். வெறும் 17 வயதில் ஒரு சிறிய காமிக்ஸ் நிறுவனத்தில் உதவியாளர் வேலைக்கு சேர்ந்தார். காகிதங்களை அடுக்குவது, மை நிரப்புவது, தேநீர் கொண்டு செல்வது, அதுதான் அவருடைய முதல் வேலை. ஆனால் அவர் செய்த வேலை சிறியது, அவர் கண்ட கனவு மிகப்பெரியது. அதே நிறுவனம் பின்னர் உலக புகழ் பெற்ற பெரிய நிறுவனமானது. அந்த நிறுவனம் இன்றும் மக்களது மத்தியில் கொண்டாடப்படும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தின் பெயர்தான் தி மார்வல் காமிக்ஸ். ஸ்டான் லீயின் யோசனையோ மற்ற எழுத்தாளர்களை விட மிக வித்தியாசமாக இருந்தது. பொதுவாக அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஹீரோக்கள் என்பவர்கள் பலமாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்தனர். ஆனால் இவரது சூப்பர் ஹீரோவோ மனிதர்களைப் போல பயப்பட வேண்டும், வலியை உணர வேண்டும் என நினைத்தார். அதனால்தான் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை அவரால் உருவாக்க முடிந்தது. அவரது கதாபாத்திரங்கள் வெறும் சக்தி வாய்ந்த ஹீரோக்கள் இல்லை, நம்மை போன்ற சாதாரண மனிதர்களின் உணர்வு கொண்ட அசாதாரண மனிதர்கள். அதனால்தான் உலகமே அவர்களை நேசித்தது. அவருடைய கற்பனை காமிக் புத்தகங்களில் மட்டும் நின்று விடவில்லை. அது திரைப்படங்களாக, தொலைக்காட்சி தொடர்களாக, விளையாட்டுக்களாக, கோடிக்கணக்கான ரசிகர்களின் குழந்தை பருவ நினைவுகளாக மாறியது. ஒரு மனிதனின் பேனாவில் பிறந்த கதைகள் இன்று பல $1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு உலகமாக வளர்ந்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு 95 வயதில் இந்த உலகை விட்டு அவர் இறந்தார். ஆனால் சில மனிதர் மறைந்த பிறகுதான் அவர்கள் உண்மையில் அழியாதவர்களாக மாறுகின்றனர். ஸ்டான் லீ அப்படிப்பட்ட ஒரு மனிதர். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான்.